ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதுக்கு என்னென்னா, இன்றைக்கி கருங்குருவை அரிசியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி தாங்க செஞ்சுருக்கோம். அது கருங்குருவை அரிசி வந்து அவ்வளவு நல்லதுங்க. இது இந்த கலரில் தான் இருக்கும். நம்மளுக்கு மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம், பூங்கார அரிசி, இது எல்லாமே ஒரே கலரில் தாங்க இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நிறைய சத்து. இந்த கருங்குருவி அரிசியில் இது நிறைய சத்து உள்ளது, நிறைஞ்சிருக்குங்க. இது வந்து கைவலி, கால்வலி, முழங்கால் வலியிலேருந்து ரத்த சோகை, கண் பார்வைக்கு, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், தோல் பிரச்சனை எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்ததுங்க. இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை, நம்ம வாங்குறதே கிடையாது. ஈஸியாக மலிவாக கிடைக்கிற பொருள் தான் நம்மளுக்கு தெரிகிறது இல்லையே. காசு கொடுத்து வாங்கி தேவையில்லாத சாப்பிடுவோம், நல்லதை சாப்பிட மாட்டோம். இந்த அரிசியில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இது 10 கட்டு முருங்கைக்கீரை சாப்பிட்ற அளவுக்கு சத்து ஒரு தடவை நம்ம இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கும். தங்க பஸ்பம்னு சொல்லுவாள், அந்த மாதிரியான சத்தான அரிசி இது. ரொம்ப ரொம்ப சத்தானது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஓவர் நைட்டு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 8 பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதை வந்து ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலம்பரை நம்ம செய்யும்போது இதை வந்து தண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம அரிசியை மட்டும் எடுத்து மிக்சியில் நம்ம 1-2 உடச்சி எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி எடுத்து நம்ம கஞ்சி செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு கஞ்சி நல்லா வெந்து வரும். நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஏன்னா நம்ம கஞ்சியாக தான் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி 1-2 நான் உடச்சிக்கிறேன். அவ்வளோதான். குருணை மாதிரி உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துட்டு, இது எப்படி அளவு தண்ணினா, நம்ம ஒரு உலக்கு அரிசி எடுத்தோம்னா 8 பங்கு அளவு தண்ணி ஊற்றணும். நம்ம ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடணும். ஊற வச்ச தண்ணியை தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க. ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றி சாப்பிடணும். அதில் அவ்வளோ சத்து ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிச்சத்துக்கு தண்ணி கலந்து ஊற்றிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு நீங்கள் அப்படி போட்டாலும் சரி, தட்டிட்டு போட்டாலும் சரி. நம்ம மிளகு இவ்வளோதாங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி நல்லா அகலமான குக்கரை எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பொங்கி வெளியில் வந்துடாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய குக்கரை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. எடுத்து அவ்வளோதாங்க. 6 விசில் வச்சுக்கோங்க. 5-6 விசில் வச்சுக்கிட்டோம்னா அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்கு, நல்லா மைய வெந்துருச்சு. அவ்வளோதான். இது இப்போ நம்ம இதை இப்படியும் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லை லிக்விடாக டம்ளரில் நம்ம கிளாஸில் குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கணும். சுடு தண்ணி சேர்த்து நம்ம லிக்விடாகவும் சாப்பிட்லாம். இதில் வந்து நம்ம தேங்காய், நான் ஒரு முடி அளவு தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது அப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி அரிசி எல்லாத்துக்குமே தனி சுவை இருக்கும். அரிசிக்குன்னு ஒரு மனம் இருக்கும். அந்தளவுக்கு இதை சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு துவையை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.